அன்பான சகோதரிகளே, இன்று நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தைப் பற்றி பேசப்போகிறோம். அது என்னவென்றால், அல்லாவின் உதவியுடன் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதுதான். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் சோதனைகளும் சிரமங்களும் இருக்கின்றன. சில நேரங்களில் நமக்கு தெரியாமலே எதிரிகள் உருவாகலாம். சில நேரங்களில் நம்மை துன்பப்படுத்த நினைக்கும் மனிதர்களும் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் பயப்படாமல் தைரியமாக அல்லாஹ்வை நம்பி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன், எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவன். அவன் நம்முடைய உள்ளத்தையும் நிலைமையையும் நன்றாக அறிந்தவன். நமக்கு உதவி செய்யும் சக்தி அவனுக்கே உள்ளது. அதனால்தான் நபிமொழிகளிலும் நம் முன்னோர்களின் வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு பாதுகாப்பு பெறும் வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்ர் என்னவென்றால், யா குத்தூஸ் யா குத்தூஸ் என்பதாகும். இதன் அர்த்தம் மிகவும் பரிசுத்தமானவன் என்றதாகும். ஒரு நேரத்தில் யாராவது உங்களை துரத்திக் கொண்டிருந்தாலோ, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க முயன்றாலோ, அப்போது பயப்பட வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இந்த திக்ரை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். யா குத்தூஸ் யா குத்தூஸ் என்று மனதார சொல்லும்போது அது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அது அல்லாவின் ஒரு மிகப்பெரிய பெயரை அழைப்பதாகும். அந்த அழைப்புக்கு அல்லாஹ் பதில் தருவான். உங்கள் மீது வரும் ஆபத்தை அவன் தடுக்குவான். உங்கள் எதிரியை வேறு வழியில் திருப்பிவிடுவான். சகோதரிகளே, குறிப்பாக நீங்கள் வெளியே செல்லும் போது இந்த திக்ரை நினைவில் வைத்திருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் பெண்கள் பல இடங்களுக்கு தனியாக செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் யாராவது பின்தொடர்ந்து வந்தாலோ, உங்களை தொந்தரவு செய்ய நினைத்தாலோ, உடனே பயம் கொள்ளாமல் உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வை நினைத்து யா குத்தூஸ் யா குத்தூஸ் என்று சொல்லத் தொடங்குங்கள். இந்த திக்ர் உங்கள் உள்ளத்தில் ஒரு தைரியத்தை உருவாக்கும். அது உங்களை மனதளவில் வலுப்படுத்தும். நீங்கள் தொடர்ந்து என்று ஓதிக்கொண்டே இருந்தால் அல்லாவின் பாதுகாப்பு உங்கள் மீது இறங்கும். உங்களை தவறான எண்ணத்தில் அணுகும் மனிதர்களை அல்லாஹ் தூரமாக்கிவிடுவான். அவர்கள் உங்களிடம் நெருங்க முடியாதபடி ஒரு மறைமுக பாதுகாப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது ஒரு நம்பிக்கையோ அல்லது கதையோ அல்ல, உண்மையான ஒரு அனுபவம். அல்லாஹ்வை நம்பி அழைத்தவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். எனவே சகோதரிகளே, இந்த துஆவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்கிக் கொள்ளுங்கள். நல்ல நேரத்திலும் கஷ்ட நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவில் வைத்திருங்கள். ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே மனிதர்களை விட முதலில் அல்லாஹ்வை நாடுங்கள். அவனிடம் உதவி கேளுங்கள். யா குத்தூஸ் யா குத்தூஸ் என்று மனதார சொல்லுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான். அவன் உங்களை பாதுகாப்பான். நம்ம எல்லாரையும் அல்லாஹ் எல்லாவிதமான தீங்குகளிலிருந்தும் காப்பாற்றி அமைதியான வாழ்க்கையை நமக்கு அருள்வானாக. இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.